ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரிங்ஸ். ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னங்க? சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம், இல்லை கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரு கேரக்டராக தான் எடுத்துக்கும். அப்போ நான் நம்பர்ஸ் கொடுக்க முடியாதான்னு கேட்கலாம். நம்பர்ஸும் கொடுக்கலாம். ஸோ ஆல்ஃபபெட்ஸும் இருக்கலாம், நம்பர்ஸும் இருக்கலாம், ஸ்பெஷல் சிம்பிள்ஸும் இருக்கலாம், எதுனா இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை வந்து சிங்கிள் கோட்ஸ்லேயோ இல்லை டபுள் கோட்ஸ்லேயோ கொடுக்கணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஸ்ட்ரிங்குன்னே தரேன். ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு hello ஸ்பேஸ் hello at 1 2 3. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரிங் தான். ஸோ நம்ம எப்படி லிஸ்ட்டில் வந்து இண்டெக்ஸிங் பண்ணமோ அதே மாதிரி ஸ்ட்ரிங்லேயும் இண்டெக்ஸிங் பண்ணலாம். டியூப்பிள் மாதிரியே ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள். ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எந்த ஒரு கேரக்டருமே என்னால் மாற்ற முடியாது. இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தா எனக்கு ஹெச் பிரிண்ட் ஆகுது. அதே மாதிரி நம்ம கடைசி எலமெண்ட்டு பிரிண்ட் பண்ண என்ன பண்ணணும், -1 அப்படின்னு கொடுத்தா எனக்கு வந்து 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இப்போது நம்ம ஸ்ட்ரிங்கில் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் இம்யூட்டபிள் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் ஆஃப் 0 எடுத்துக்கிறேன். இதை வந்து என்ன பண்ணுறேன், ஹலோக்கு பதிலாக ஏ அப்படின்னு கொடுக்குறேன். ஹெச்சுக்கு பதிலாக நான் வந்து ஏன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ பாருங்கள், ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். ஸோ என்னால் மாற்ற முடியாது. ஸோ ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ ஸ்ட்ரிங்கில் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லைசிங் பண்ணலாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ட்ரிங் ஆஃப் கோலன் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும், எல்லாமே எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் எப்படி at 1 2 3 மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறது, அந்த ஸ்ட்ரிங்கை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு வெறும் at 1 2 3 அதை மட்டும் நான் எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் தேவை. ஸோ கோலனுக்கு முன்னாடி நான் கொடுக்குற இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். அப்போது அட்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 அடுத்து 5. ஸோ அப்போ அட்டு வந்து பார்த்திங்கன்னா 5th பிளேஸ், இண்டெக்ஸ் வந்து 5th பிளேஸில் இருக்குது. அப்போது 5 கோலன்னு கொடுத்தா போதும், எனக்கு ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிடும். நான் வந்து இப்போது இங்கே 5ன்னு கொடுத்தா எனக்கு வந்து அட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்துடும். ஸோ அப்போ அந்த அட்டை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5. ஸோ 0ன்றது 4. இப்போ நம்ம இப்படி நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பண்ணுறது, இது நான் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், கோலன் -1 அப்படின்னு கொடுத்தா எனக்கு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங்கில் என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு வந்து கம்மியான நம்பர் முதல்ல கொடுக்கணும். கம்மியான நம்பர் முதல்ல கொடுத்தோன்னா அப்போ -6 இது வந்து கம்மியான நம்பரு, -2 இது வந்து பெரிய நம்பர். ஸோ அப்போ நான் +1 அப்படின்னு கொடுத்தனா எனக்கு வந்து ஆன்சர் வரும். ஆனால் இதையே வந்து நான் வந்து -1 கொடுத்தா எனக்கு ஆன்சர் வராது. -1 என்னது, ரிவர்ஸ். -1 வந்தாலே அது ரிவர்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நெகட்டிவில், அதாவது நான் வந்து அதிகமான நம்பரை ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அப்புறம் கம்மியான நம்பரை அடுத்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து எனக்கு ப்ராப்பராக அவுட்புட் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவன் -2 நான் இங்கே கொடுத்துட்டு -6 இங்கே கொடுக்குறேன். ஸோ -6ன்றது வந்து பார்த்திங்கன்னா சின்ன நம்பர், அதை வந்து ரெண்டாவதாக கொடுத்துட்டு பெரிய நம்பரை முதல்ல கொடுத்துட்டேன். ஸோ முதல்ல கொடுத்தேன்னது, முதல்ல கொடுத்துட்டு நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், ஸ்டெப்பில் -1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ -1 அது ரிவர்ஸ். ஸோ அப்போ ரிவர்ஸில் போனோம், அப்போ எனக்கு அவுட்புட் வரும் பாருங்கள். ஸோ 2 1 at 0, அதாவது ரிவர்ஸில் எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ ரிவர்ஸில் கொடுக்கும்போது என்ன பண்ணலாம், நான் வந்து கம்மி நம்பரை ஃபஸ்ட்டு கோலனுக்கு அடுத்து கொடுக்கலாம், பெரிய நம்பரை ஃபஸ்ட்டு கோலனுக்கு முன்னாடி கொடுக்கலாம். ஆனால் இதுவே நான் பாசிட்டிவ்னு கொடுத்தனா இது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ்னு கொடுத்தனா ரைட்லேருந்து லெஃப்ட் மூவ் ஆகும். ஸோ எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, ரைட்லேருந்து நீங்கள் லெஃப்ட் மூவ் ஆகும்போது பெரிய நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்கணும், சின்ன நம்பர் செகண்டில் இருக்கணும். லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகும்போது அப்படியே ஆப்போசிட். சிம்பிள். இப்போ நம்ம ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா a string, this is a best day to learn Python strings in 2020. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் சின்னதாக ஒரு ஸ்ட்ரிங்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ
இப்போ சில மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஸ்ட்ரிங்கில். இப்போ ஸ்ட்ரிங் டாட் அப்பர் அப்படின்னு இருக்குங்க. இதை கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்பர் கேஸாக மாற்றி கொடுத்துரும். அதே மாதிரி ஸ்ட்ரிங் டாட் லோவர், இது ஸ்ட்ரிங் டாட் லோவர் அப்படின்னு கொடுக்கும்போது திஸ் இஸ் பெஸ்ட் டே டு லேர்ன் பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ் இன் 2020. ஸோ எல்லாத்தையும் லோவர் கேஸில் கொடுத்துச்சு. இப்போ இதே நான் வந்து ஒரு டைட்டில் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரிங் டாட் டைட்டில் அப்படின்னு கொடுத்தா எல்லா வேர்டுடைய ஃபஸ்ட் லெட்டருமே கேப் லெட்டராக மாறிடும். ஒரு ஹெட்டிங் மாதிரி இருக்குங்க. அடுத்து ஸ்ட்ரிங் டாட் கேஸ் ஃபோல்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ கேஸ் ஃபோல்டு எனக்கு என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே லோவர் கேஸாக மாற்றி கொடுத்துரும். பாருங்கள், எல்லாமே எனக்கு லோவர் கேஸாக மாற்றிடுச்சு. இப்போது ஸ்ட்ரிங் டாட் ஸ்ப்ளிட் அப்படின்னு இருக்குங்க. இது என்ன பண்ணணும்னா இருக்கிற ஸ்ட்ரிங்கை வேர்ட் பை வேர்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த ஸ்ப்ளிட்டில் வந்து நான் எந்த ப்ராக்கெட்டுமே எதுவுமே கொடுக்கல. ஸோ அப்போ எதுவுமே கொடுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ஸ்பேஸை தான் வந்து டீலிமிட்டராக எடுத்துக்கும். டீலிமிட்டர் என்னன்னா இப்போ ஒரு வேர்டுக்கும் எதை வந்து நீங்கள் டீலிமிட்டராக வச்சுருக்கீங்க, ஸ்பேஸ். ஓகே, இப்போ திஸ்ஸுக்கும் இஸ்ஸுக்கும் என்ன ஸ்பேஸ் இருக்குது, ரைட்? ஸோ அதே மாதிரி இஸ் ஸ்பேஸ் ஏ, அதே மாதிரி ஏ ஸ்பேஸ் பெஸ்ட், இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஸ்பேஸ் தான் ஒரு செப்பரேட்டராக இருக்குது. அதான் டீலிமிட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஸ்ட்ரிங் டாட் ஸ்ப்ளிட் அப்படின்னு கொடுத்தா எனக்கு வந்து இது வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்காக கொடுக்கும். ஸோ இப்போ இதில் எத்தனை வேர்ட் இருக்குன்னு நான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன், ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் டாட் ஸ்ப்ளிட் இப்படி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு LAN ஆஃப் லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்கும்போது மொத்தம் 11 வேர்ட் இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் தான் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரிங் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்டார்ட்ஸ் வித் கொடுத்துட்டு இப்போ நம்முடைய கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது டி இல்லையா, கேபிட்டல் டி, அதனால் அதில் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஸ்டார்ட் ஆகுதா ட்ரூ. அதே மாதிரி நம்ம எதில் முடியுது, 0ல் முடியுது. ஸோ அப்போ நான் 0ன்னு கொடுத்து என்டர் தரேன், ஃபால்ஸ். ஸோ ஸ்ட்ரிங் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் 0 இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எண்ட்ஸ் வித் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸ்டார்ட்ஸ் வித் மாதிரி எண்ட்ஸ் வித் டாட் எண்ட்ஸ் வித். இப்போது இது ட்ரூ, ஏன்னா வந்து அது 0ன்ற கேட்டல் தான் முடியுது. இதுதான் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித். அதே மாதிரி இப்போது ஸ்ட்ரிங் டாட் இஸ் அப்பர் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இப்போது இதில் ஸ்ட்ரிங் டாட் இஸ் அப்பர்னா எல்லாமே எனக்கு அப்பர் கேஸில் இருந்ததுன்னா அது வந்து ட்ரூன்னு தரும். இப்போ பாருங்களேன், இப்போ ஸ்ட்ரிங் டாட் அப்பர்னு மாற்றிட்டதுக்கப்புறம் இதை வந்து இஸ் அப்பரா அப்படின்னு செக் பண்ணுறேன். அப்போ எனக்கு ட்ரூன்னு காமிக்குது. ஏன்னா இந்த ஸ்ட்ரிங் மொத்தத்தையுமே அப்பர் கேஸில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எல்லா கேரக்டருமே அப்பர் கேஸில் இருக்கான்னு பார்க்கும்போது எனக்கு ட்ரூன்னு கொடுக்குது. அப்போ 2020 தான் நம்பர். ஸோ அது வந்து அப்பர் கேஸாக லோவர் கேஸாலாம் பார்க்காது. ஸோ இருக்கிற ஒரு கேரக்டருமே எனக்கு அப்பர் கேஸில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை சொல்லிடும். ஸோ அப்போ நான் ட்ரூன்னு கொடுத்ததுன்னா எல்லா கேரக்டருமே அப்பராக மாறி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து ஸ்ட்ரிங் டாட் அப்பர் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் கேப் லெட்டராக மாற்றிடும். அதுக்கப்புறம் வர்றது எல்லா கேரக்டருமே அப்பர் கேஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இஸ் அப்பர். அடுத்து ஸ்ட்ரிங் டாட் கவுண்ட், எத்தனை வாட்டி எனக்கு இந்த வேர்டில் டி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறேன். எனக்கு இதில் 1 தான் இருக்குது. அதே மாதிரி நான் ஸ்மால் டி அப்படின்னு போட்டேன்னா இதில் மொத்தம் 4 இருக்குது. ஸோ இது மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம், எத்தனை வாட்டி எனக்கு வந்து இந்த லெட்டர் எனக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு பெரிய ஸ்ட்ரிங் இருக்குங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தான் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது முன்னாடியோ பின்னாடி எனக்கு ஸ்பேஸ் இருக்குது, ஓகேங்களா. டாட் இப்போ நான் சும்மா வந்து ஒரு கேபிட்டலைஸ் அப்படின்னு தரேன், கேபிட்டலைஸ். ஸோ இதில் ஏதாச்சும் ரிசல்ட் பார்க்குறீங்களா? இல்லை. ஸோ எனக்கு ஏன் நமக்கு வரல, ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் என்ன பண்ணுவோம், கேப் லெட்டராக மாற்றும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து பைத்தான் அப்படின்னு தரேன், டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள், அந்த பைத்தானில் இருக்கிற பி வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கேஸாக மாறிச்சு, ஃபஸ்ட் லெட்டர் மட்டும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரிங்கை கொடுத்தாலும் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் தான் அதை மாற்றுமே தவிர மற்ற வேர்ட்ஸ்லாம் மாற்றாது. ஆனால் இதே நீங்கள் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டரையும் மாற்றும். கேபிட்டலைஸ்ன்றது வெறும் அந்த டோட்டல் சென்டென்ஸில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப் லெட்டராக மாற்றும்.
இதுதான் கேபிட்டலைஸ்க்கும் டைட்டிலுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, இப்போது நான் வந்து இதே எடுத்துக்கிறேன். இந்த பைத்தானில் இப்போ நான் பண்ண போகிறேன் ஆர் ஸ்ட்ரிப் அப்படின்னு தரேன். ஆர் ஸ்ட்ரிப்னால் என்ன பண்ணோன்னா எனக்கு ரைட் சைடில் இருக்கிற ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிடும். இங்கே பாருங்கள், இந்த கொட்டேஷன் வந்து எனக்கு எங்கே வந்துச்சு பாருங்கள், எண்ணுக்கு அப்புறம் வந்துச்சு. ஆனால் இங்கே எண்ணுக்கு முன்னாடி கேப் இருந்தது, அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி இது வந்து ரைட் ஸ்ட்ரிப்பு. எல் ஸ்ட்ரிப்னால் லெஃப்ட் ஸ்ட்ரிப்பு. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க அந்த கேப் வந்து எடுத்துச்சு பார்த்தீங்களா அதில். அதே மாதிரி வெறும் ஸ்ட்ரிப் மட்டும் கொடுத்தா என்னாகும், எனக்கு ரெண்டுத்தையுமே ரிமூவ் பண்ணி காமிச்சிடும். இதுதான் வந்து ஸ்ட்ரிப்பு, எல் ஸ்ட்ரிப்பு, ஆர் ஸ்ட்ரிப்பு அண்ட் ஸ்ட்ரிப். இப்போது அடுத்து பார்க்கலாம். நம்ம வந்து நான் எடுத்து தரேன். இப்போ PYTHON இப்படி கொடுத்துருக்கேன். இப்போது டாட் ஸ்வாப் கேஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா, ஸ்வாப் கேஸ்னால் என்னன்னா கேபிட்டல் லெட்டர்லாம் ஸ்மால் லெட்டராகவும் ஸ்மால் லெட்டர்லாம் கேபிட்டல் லெட்டராகவும் மாற்றிடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக வந்துருச்சு. இது ஸ்வாப் கேஸுங்க. இப்போது நம்ம ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் என்னுடைய சென்டென்ஸ். இப்போது இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நான் என்ன பார்க்க போகிறேன், இஸ்ன்றது வந்து எங்கே இருக்குது, ஸ்ட்ரிங் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் இஸ்ன்றது ஒரு இங்கிலீஷ் வேர்டு இல்லையா. ஸோ அதனால் சிங்கிள் கோர்ஸில் கொடுக்குறேன். இப்போ என்ன சொல்கிறது, செகண்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போது எனக்கு டி வந்து 0th பிளேஸ், ஹெச் வந்து ஃபஸ்ட்டு, ஐ வந்து செகண்டு. ஓகேங்களா. அதனால் இந்த இடத்துல எனக்கு இது வந்ததுனால எனக்கு இது 2 அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போது ஐ வந்து எங்கே ஃபவுண்ட் ஆச்சு, செகண்ட் இண்டெக்ஸில். ஆல்வேஸ் இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0ங்க. அப்போது இது 0, இது 1, இது 2. ஸோ அப்போது இந்த ஐ வந்து எனக்கு செகண்ட் பிளேஸில் வந்ததுனால இந்த இஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐ தான் ஃபஸ்ட் அப்பியர் ஆகுது. அதனால் எனக்கு 2 அப்படின்னு கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து எனக்கு இண்டெக்ஸ் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு கொடுக்கலாம். எந்த பொசிஷனில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதேமாதிரி இப்போ ஸ்ட்ரிங், ஆனால் இது எப்பவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அக்கரன்ஸ் தான் தரும். இப்போ இன்கேஸ் எனக்கு வந்து லாஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட்டில் இருக்கிற ஐ வேணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்னா ஆர் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்தா போதும். ஆர் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன வேர்ட் நீங்கள் சர்ச் பண்ணணும், ஐ சர்ச் பண்ணணுமா, அப்போது ரைட் சைட்லேருந்து வர ஃபஸ்ட்டு ஐ எங்கே இருக்குது, 43rd பொசிஷனில் இருக்குது. அதுதான் வந்து ஆர் இண்டெக்ஸ். சரி, இப்போ இதே மாதிரி எனக்கு ஃபைண்டும் இருக்குங்க. ஸ்ட்ரிங் டாட் ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இப்போ நான் என்ன ஃபைண்ட் பண்ணணும், எனக்கு வந்து எஸ் ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா. இதுதான் என்னுடைய ஸ்ட்ரிங்கு, தேட வேண்டிய ஸ்ட்ரிங்கு. எங்கேருந்து நான் தேடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கலாம் 20வது இடத்துலேருந்து தேடு, 20வது இடத்துலேருந்து தேடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது எனக்கு இது வந்து ஆஃப்டர் 20th பொசிஷனில் தான் எனக்கு தேடி கொடுக்கும். ஸோ பாருங்கள் 35th பொசிஷனில் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சே வந்து 20th பிளேஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் அண்ட் எண்டு. இப்போது 20லேருந்து எனக்கு 30 வரைக்கும் ஒரு அப்படின்னு சொல்கிறேன். 20லேருந்து 30க்குள்ளே செக் பண்ணிக்கோ. அதில் இருக்கிற எஸ் -1 என்னன்னா இது வந்து 20லேருந்து 30க்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ எனக்கு இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா எதுவுமே சொல்லாது. ஓகேங்களா. ஆனால் ஃபைனில் வந்து பார்த்திங்கன்னா இல்லைனா -1 சொல்லுவோம். ஸோ அப்போ நான் வந்து அப்போது எங்கே இருக்குது, ஆக்சுவலாக 35th தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ 35th தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 20th பொசிஷனுக்கு மேலே 35th பொசிஷனில் தான் அது அப்பேரே ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 30th பொசிஷனோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அப்புறம் என்ன பண்ணணும், இதை வந்து ஜஸ்ட் ஒரு 40 அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். 40 நான் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எனக்கு வந்து 35th பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா. ஸோ இது 35th சொன்னாலும் இது வந்து அந்த மொத்த ஸ்ட்ரிங்கில் எந்த இடத்துல இருக்குன்னு தான் சொல்லுமே தவிர 20th பிளேஸ்லேருந்து கவுண்ட் பண்ணாது. அதனால் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபைண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருக்கா இல்லையான்றது சொல்லிடும். இப்போ நான் வந்து பாருங்கள், ஸ்ட்ரிங் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் இதில் வந்து எக்ஸே கிடையாது. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லுது, எரர். எப்பவுமே எனக்கு வந்து எரர்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வர லைன்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது. இப்போ நம்ம இன்ட்ராக்டிவ் மோடில் யூஸ் பண்ணாலும் அப்படி ஓகே. பட் ஆனால் எனக்கு ஃபைண்ட் யூஸ் பண்ணால் எனக்கு -1 கொடுக்கறதுனால அடுத்த லைன்ஸ்லாம் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் இதில் வந்து எனக்கு எரர் வந்ததுன்னா எனக்கு அடுத்த லைனுக்கே போகாது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம எரர் அவாய்ட் பண்ணுறோன்னா பெஸ்ட்டு. ஸோ ரியல் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது
ஃபைண்ட் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர் இன்ஸ்டெட் ஆஃப் இண்டெக்ஸ். ரெண்டுமே எனக்கு என்ன பண்ண போகுதுன்னா அந்த ஃபுல் சென்டென்ஸில் நான் தேடுற பேட்டர்ன் எந்த இண்டெக்ஸ் நம்பரில் இருக்குன்ற செக் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஃபைண்டுக்கும் இண்டெக்ஸ்க்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அதே மாதிரி இப்போது நான் வந்து சில நம்பர்ஸ்லாம் நான் செக் பண்ணணும். இப்போது நான் வந்து 890 டாட் இஸ் டிஜிட் அப்படின்னு கொடுத்தா எனக்கு வந்து இது ட்ரூன்னு சொல்லும். ஏன்னா 890 மொத்தமே எனக்கு வந்து நம்பர் தான் இருக்குது. ஸோ அப்போது இது வந்து எனக்கு ட்ரூன்னு சொல்லிடும். இப்போ இங்கே சும்மா கொஞ்சம் ஆல்ஃபபெட்டும் கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள் ஃபால்ஸ் அப்படின்னு வருதா? இதுதான் வந்து இஸ் டிஜிட். அதே மாதிரி எல்லாமே வந்து எனக்கு நம்பர் தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் இஸ் டிஜிட் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே எனக்கு ஆல்ஃபபெட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து குட் இது எல்லாமே ஆல்ஃபபெட் தான் இருக்குது. அப்போ டாட் இஸ் ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ இஸ் ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்தா ஆல்ஃபபெட்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணும். இதில் எனக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் இருந்தாலுமே அது வந்து இட்ஸ் நாட் ஆல்ஃபா. ஓகேங்களா? சரி, அப்போது இப்போ இது என்னது? இது வந்து ஆல்ஃபா நியூமெரிக். அப்போது ஆல்லம் அப்படின்னு கொடுத்தோன்னா எனக்கு ஆல்ஃபா நியூமெரிக் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டும் சொல்லிட்டேன், நம்பரும் சொல்லிட்டேன். பட் வாட் அபவுட் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆல்னம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் நாட் ஆல்ஃபா நியூமெரிக் மீன்ஸ் இட்ஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் டேப் அப்படின்ட்டு. எக்ஸ்பேண்ட் டேப்னு என்னன்னா இப்போது good/t டே அப்படின்னு தரேன். ஓகேங்களா? டாட் எக்ஸ்பேண்ட் டேப்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் வந்து பொசிஷன் தரேன் 10 அப்படின்னு கொடுக்குறேன். 10 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் தரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பேஸ் வந்து பாருங்கள், குட்டுக்கும் டேக்கும் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இதே நான் 2 அப்படின்னு கொடுத்தா எனக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டேப் ஸ்பேஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் வந்து நாங்கள் சொல்லியிருக்கேன். 2 ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பேஸ் எடுத்துக்கும். 10 ஸ்பேஸ்னால் 10 ஸ்பேஸ் எடுத்துக்கும். அந்த குட்டுக்கும் டேக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்பேஸ் இருக்கும். அதனால தான் வந்து நாங்கள் 10 கொடுத்துருக்கேன். அதுதான் வந்து எக்ஸ்பேண்ட் டேப். அதே மாதிரி ஸ்ட்ரிங்கு கூட நான் வந்து எந்த ஒரு நம்பரையும் இப்போ நான் ஸ்ட்ரிங்குன்றது என்னுடைய அந்த சென்டென்ஸ். இப்போ இது கூட நான் வந்து ஒரு நம்பர் ஆட் பண்ணுறேன் +9 அப்படின்னு கொடுத்தா இது ஆட் ஆகாது. ஆனால் ஸ்ட்ரிங்கு கூட இன்னொரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரிங்கு கூட ஸ்ட்ரிங் ஆஃப் 20 அப்படின்னு தரேன். ஸோ அப்போ 20th வர கேரக்டரை எனக்கு பழைய ஸ்ட்ரிங் கூட ஆட் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள், அடிஷ்னலாக இது ஆட் ஆகிருக்கு பாருங்கள், 0 learn Python அப்படின்னு. சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவோம். அடுத்து இப்போ ஜாயின் ஒரு மெத்தட் இருக்குங்க. இது பாருங்களேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு டாட் ஜாயின் அப்படின்னு கொடுத்துட்டு ஹலோ அப்படின்னு தரேன். இப்போ பாருங்கள், அந்த ஹலோ ஒரு கேரக்டர் கூடமே அந்த ஐஃபனை ஜாயின் பண்ணி விட்டுச்சு. இப்போ அதே மாதிரி நான் வந்து ஒரு லிஸ்ட்டாக தரேங்க. எப்படின்னா 1, 2, 3, 4 இது வந்து லிஸ்ட்டு, உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்து என்டர் தரேன். ஸோ நான் வந்து டாட் ஜாயின் அப்படின்னு கொடுக்கும்போது அது என்னவாக இருக்கணும், ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணும், அது ஒரு லிஸ்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ஸ்ட்ரிங்கை தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. சரிங்களா? ரைட். அடுத்து இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங் டாட் இஸ் டைட்டில் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இது என்ன பண்ணோன்னா இருக்கிற எல்லாமே வந்து இது வந்து டைட்டிலான்னு செக் பண்ணோம். இல்லை, ஏன்னா வந்து எனக்கு வெறும் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் தான் என்ன இருக்குது, கேப் லெட்டர் இருக்குது. ஸோ எல்லா வேர்டில் இருக்க ஃபஸ்ட் லெட்டருமே கேப் லெட்டர் தான் அது டைட்டில், இல்லைனா அது டைட்டில் கிடையாது. கரெக்டுங்களா? ரைட். அதே மாதிரி ஸ்ட்ரிங் டாட் நீங்கள் டேப் தொட்டாலே உங்களுக்கு எல்லா மெத்தட்ஸும் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீப்ளேஸ் பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரிங் டாட் ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது அதுதான் சொல்லுது ஓல்டு நியூ. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணணும், XX அப்படின்னு மாற்ற சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், எங்கெங்கெல்லாம் எனக்கு இருக்கோ அங்கெல்லாம் XXன்னு மாறிச்சிங்களா? இப்போ எத்தனை இடத்துல இருக்குது பாருங்கள், 2 இடத்துல இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இப்போ ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வேர்ட் தான் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன்.
அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த லேர்னில் இருக்கிற இ வந்து எனக்கு மாறல பாருங்கள், வெறும் பெஸ்ட்டில் இருக்கிற இ மட்டும் தான் எனக்கு மாறி இருக்கு. ஸோ நான் ஒன் டைம் மட்டும் அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபார்மேட் பார்க்க போகிறோம். இப்போது நான் வந்து ஒரு நேம் கொடுக்குறேங்க. நேம் இஸ் ஈக்குவல் டு ஹரன். அதோடைய ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 27 அப்படின்னு தரேன். இப்போது நான் வந்து ஹரன் ஏஜ் இஸ் 27 அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா இப்படி கொடுத்துருவேன், போட்டு ஹரன் ஏஜ் இஸ் இது ஒரு ப்ராக்கெட் போட்டுருவேன், போட்டுட்டு டாட் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துட்டு நேம் கமா ஏஜ் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இப்படி கொடுத்தா ஹரன் ஏஜ் இஸ் 27 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்மேட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் என்ன பண்ணலாம்னா 0 1 அப்படியும் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன யூஸ் கேஸ் பார்க்கலாம். யூஸ் கேஸ் என்னென்னா, யூசர்கிட்டேருந்து வாங்குகிற இன்புட்டை வச்சு அவருக்கு வந்து ஒரு யூசர் நேம் ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கெட்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூசர் அண்ட் கிரியேட் யூசர் நேம் ஃபார் லாகின். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நேம் வாங்கணும். ஸோ நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் யுவர் நேம். அடுத்து அவருடைய டேட் ஆஃப் பர்த் வாங்கணும். ஸோ இப்போ நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு XYZ MNOP அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது ஒரு நேம், ஒரு சிம்பிள் நேம் எடுத்துக்கலாம். அடுத்து அவருடைய டேட் ஆஃப் பர்த். ஸோ DOB is equal to input of enter your date of birth in DOB in DD/MM/YYYY. இது ஒரு சின்ன யூஸ் கேஸ். அடுத்து ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு இன்புட் தரணும். ஸோ 02/03/1996. ஸோ அப்போ என்னுடைய DOB என்னுடைய நேம். அடுத்து அவருடைய ஐடி கார்டு நம்பர். ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு அவருடைய நம்பர் வாங்கிக்கலாம். இன்புட் என்டர் யுவர் ஐடி நம்பர் அப்படின்னு தரும். இப்போ இது முடித்த உடனே ஐடி நம்பர் வந்து ஒரு 786 அப்படின்னு தராரு. இப்போ என்கிட்ட டேட் ஆஃப் பர்த் இருக்குது, நேம் இருக்குது, ஐடி இருக்குது. இப்போ நான் யூசர் நேம் வந்து என்ன இருக்கணும்னா எல்லாத்துடைய ஃபஸ்ட்டு 2 டிஜிட் மட்டும் தான் எனக்கு இருக்கணும். ஸோ அப்போது எனக்கு நேமுடைய ஃபஸ்ட்டு 2 டிஜிட் என்ன பண்ணணும், :2 அப்படின்னு கொடுத்தா 0 and 1. இப்போ 0 and 1 மட்டும் எடுத்துக்கும். அது கூடவே சேர்த்து எனக்கு டேட் ஆஃப் பர்த்துடைய :2, அது கூடவே சேர்த்து எனக்கு ஐடி வந்து நான் மொத்தமே எடுத்துக்கணும். ஸோ மொத்தமே எடுத்துக்கணும், அப்போ ஐடின்னு கொடுத்தாலே போதும். இப்போது என்னுடைய யூசர் நேம் நான் எடுத்து பார்த்தேன்னா எனக்கு யூசர் நேம் எக்ஸு, அதுக்கப்புறம் 02/786 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய யூசர் நேம் என்ன, ஆக்சுவலாக யூசர் நேம் வந்து என்ன நேம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸ் இருக்குது, அதனால் அது அப்படி எடுத்துருக்கு. ஸோ இப்போ நான் வந்து நேம் போட்டதுனால அப்படி வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம அங்கே வந்து சிங்கிள் கோட்ஸ் போட்டுறக்கூடாது, நார்மலாகவே நேம் கொடுத்துருக்கணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி இப்போ நான் வந்து நேமை சேஞ்ச் பண்ணோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேம் இஸ் ஈக்குவல் டு ரவி சங்கர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது நான் வந்து இதை மேனேஜ் பண்ணுறேன். இதை போட்டு இப்போ நான் யூசர் நேம் அப்படின்னு போட்டால் RA02/786. இப்போது அதுதான் அவருடைய யூசர் நேம். ஸோ இது மாதிரி நான் என்ன பண்ணிக்கலாம், யூசர் நேமை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நேமை ஜென்ரேட் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அவங்கள சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளே என்ன பண்ணிக்கலாம், அதுலேருந்து சூஸ் பண்ணும்போது எனக்கு யூசர் நேம் யூனிக்காக வரும். இல்லை அவங்களே எடுக்கிற மாதிரி இருந்தால் சம்டைம்ஸ் வந்து நம்ம வச்சுருக்க லிஸ்ட்லேயே
அந்த யூசர் நேம் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஏர் மெசேஜ்லாம் தரணும். இதுவே நம்மளே க்ரியேட் பண்ணுறோம்னா நமக்கு அந்த மாடியூல் மிச்சமாகும். ஸோ இது ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஸ்ட்ரிங்குடைய லென்த்து கண்டுபிடிக்கிறோன்னா நம்ம ஜஸ்ட் LEN அப்படின்னு போட்டு யூசர் நேம். ஸோ அந்த யூசர் நேம் வந்து எனக்கு எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இப்போ மேக்ஸ் ஆஃப் பைத்தான் இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் தானுங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து ஒய் தான் வந்து மேக்ஸிமம். அதே மாதிரி மினிமம்னா ஆல்ஃபபெட் ஆர்டரில் எது மினிமமோ அதை எனக்கு கொடுக்கும். ஸோ மேக்ஸு மின்னு. இப்போ நான் அதே மாதிரி ஜான்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நான் வந்து சும்மா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஜான்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்தா எனக்கு பாருங்கள் எரர் சொல்லுது. ஸோ அப்போ இது எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்ததுன்னா ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் ஆட் பண்ணிக்கோங்க. ஜான்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி வரும். அதே மாதிரி நான் எப்படி நியூ லைன்லாம் யூஸ் பண்ணுறது, இப்போ நான் வந்து John/T ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்தா எனக்கு பாருங்கள் டேப் வந்து ஸ்லாஷ் டேபாக எடுத்துக்குது. எனக்கு அது மாதிரி டேபாக எடுத்துக்கூடாது. அது மாதிரி என்ன பண்ணால் முன்னாடி இன்னொரு ஸ்லாஷ் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு /T எடுத்துக்கும். இப்போ பாருங்கள் John/T ப்ரோக்ராம். இது மாதிரி /N-க்கும் இப்போ எனக்கு வந்து ரெண்டுமே வேறு வேறு லைனில் வேணும்னா நான் வந்து வெறும் /N கொடுத்தா ஜானுக்கு அப்புறம் எனக்கு ப்ரோக்ராம் பிரிண்ட் ஆகும். இப்படி தான் வந்து சில கேரக்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி F-ஸ்ட்ரிங்னு ஒன்று இருக்குங்க. F-ஸ்ட்ரிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு தியாகு அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து செகண்ட் நேம் ஈக்குவல் டு ரவீந்தர், தியாகு ரவீந்தர் அப்படின்ற ஒரு பேராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்துருக்கேன். சாரி, இதை வந்து டபுள் கோட்ஸில் க்ளோஸ் பண்ணலாம். ஒன்று டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு F ஸ்ட்ரிங்கில் ஈக்குவல் டு F அப்படின்னு போட்டு ஒரு டபுள் கோட்ஸில் ப்ராக்கெட்டில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடுறேன். அது கூடவே செகண்ட் நேம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் தியாகு ரவீந்திரன் பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா. ஸோ நான் வந்து எது வேணால் போடலாம், ஒரு வேலிட் எக்ஸ்பிரஷன் போடலாம். இப்போது இது நான் செகண்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் போகிறதுக்கு பதிலாக இப்போது இங்கே பாருங்கள் இவருடைய மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட் நேமில் எந்த லெட்டர் வந்து மேக்ஸிமம் லெட்டர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 8 + 90.78 இது வந்து ஒரு வேலிட் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தேன்னா ஒய் அப்புறம் 98.78 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ ஒய்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் நேமில் தியாகுவில் ஒய் தான் வந்து மேக்ஸிமம். அதே மாதிரி 8 + 90.78 நான் ஆட் பண்ணும்போது 98.78 அப்படின்னு ஆட் ஆகுது. ஸோ இது மாதிரி F ஸ்ட்ரிங்கில் நான் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். பாருங்கள் அண்ட் நம்பர் இஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி வந்து பாருங்கள் ஒய் அண்ட் நம்பர் இஸ் 98. ஸோ ஒய் அண்ட் நம்பர் இஸ் 98.78 அப்படின்னு வருது. ஸோ இது மாதிரி நான் F ஸ்ட்ரிங் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நான் வந்து F அப்படின்னு கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு வேரியபிள் தான் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கர்லி பிரேஸில் அதை என்க்ளோஸ் பண்ணிட்டா எனக்கு வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக இருக்கும். அதாவது நான் கொடுத்துருக்க வேரியபிளை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிடும். அதே மாதிரி எக்ஸ்பிரஷன் இது எவாலுவேட் பண்ணி அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிடும். அதுதான் டிஃப்ரென்ஸ்.